யோகா யுக்தோ விஷுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரிய சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன் அபின பயதே ஆத்மா என்ற சொல் வேத இலக்கியங்களில் பல வழிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் மனதிற்கும் புத்திக்கும் இந்த வசனம் இந்த அனைத்து பயன்பாடுகளையும் குறிக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் யோக் யுக்த் கடவுளுடன் உணர்வுடன் இணைந்த கர்ம யோகியை விவரிக்கிறார். அவர் கூறுகிறார், அத்தகைய ஒரு உன்னத ஆன்மா 1 தூய்மையான புத்தி கொண்ட விஷுத்தாத்மா, 2 மனதை வென்ற விஜிதாத்மா மற்றும் 3 புலன்களை கட்டுப்படுத்திய ஜிதேந்திரியன். தூய்மையான புத்தி கொண்ட இத்தகைய கர்ம யோகிகள் அனைத்து உயிரினங்களிலும் கடவுள் இருப்பதை காண்கிறார்கள். மேலும் அனைவரிடமும் பற்று இல்லாமல் மரியாதையுடன் நடந்து கொள்கிறார்கள். அவர்களின் செயல்கள் சுய இன்பத்திற்கான விருப்பத்தால் தூண்டப்படுவதில்லை என்பதால் அவர்களின் அறிவு படிப்படியாக தெளிவுபடுத்தப்படுகிறது. அவர்களின் ஆசைகள் நீக்கப்படும்போது புலன் இன்பங்களுக்காக இயக்கப்பட்ட புலன்கள், மனம் மற்றும் புத்தி ஆகியவை கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றன. இந்த கருவிகள் இப்போது இறைவனின் சேவைக்கு கிடைக்கின்றன. பக்தி சேவை உள்ளிருந்து உணரப்பட்ட அறிவிற்கு வழிவகுக்கிறது. இந்த வழியில் கர்மயோகம் இயற்கையாகவே ஞானத்தின் இந்த தொடர்ச்சியான நிலைகளை கொண்டு வருகிறது. எனவே கர்ம சந்நியாக்களிலிருந்து வேறுபட்டதல்ல,